Hello all, Saraswati here. 5 reasons you should never skip your breakfast. என்னென்ன பார்க்கலாமா? ஸோ நம்பர் 1, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேக்கு எனர்ஜியே கிடைக்காது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்குகிறோம், ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே இறந்து போனோன்னா அந்த டேயில் வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியாது, ப்ரொடக்டிவிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் நம்பர் 2, நீங்கள் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா நம்மளோட 1/3 ஆஃப் நியூட்ரியன்ஸ் கட் ஆகும். ஏன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் இந்த 3 மெயின் மீல்ஸில் தான் போதுமான அளவுக்கான நியூட்ரியன்ஸ் பாடிக்கு போய் சேரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிடல அப்படின்னா அந்த 1/3 ஆஃப் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. அண்ட் நம்பர் 3, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது மூலமாக ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் காலேஜ் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் டைமில் கண்டிப்பாக ஒரு டீ குடிக்கிறதோ இல்லை ஒரு காஃபி ஆர் சமோசா, பஃப் அப்படின்ட்டு ஜங்க் ஃபுட்ஸை தான் உள்ளே எடுத்து சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான இதுவுமே ஒரு ரீசன். அண்ட் ரீசன் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது மூலமாக நமக்கு அசிடிட்டி, அல்சர் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ தேவையே இல்லாமல் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கு இதுவும் ஒரு காரணம். அண்ட் ரீசன் நம்பர் 5, மூட் ஸ்விங்ஸ். பசி வந்தால் நீயாக இருக்க மாட்டேன். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க மேலே கோவப்படுறது, தேவையில்லாமல் எரிச்சலாகிறது, இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர். தேங்க்யூ.